ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் நம்புகின்ற கடவுள், உயிரோடு எழுந்திருக்க கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்புகின்ற பொழுது நாம் வாழ்வடைவோம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வருகின்ற திங்கட்கிழமை நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக பகுதி நிகழ்வு வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகமாக திருத்துதர் பணி நூலிலிருந்து செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் மக்களுக்கு எவ்வாறு ஆசி வழங்கினார் என்பதை குறித்து தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இறைவனை பற்றி அவர்கள் அறிவித்த பொழுது தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அவர்களை மிரட்டுகிறார்கள். இயேசுவின் பெயரை அறிக்கையிடக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். அதனால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். சிறையில் இருந்து விடுதலை பெற்று வந்த மக்கள் மற்ற சீடர்களோடு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அனைவரும் ஒருமித்து ஒன்று கூடி ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்பதற்கான வல்லமையை கொடும், அரும் செயல்கள் செய்வதற்கான வல்லமையை கொடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் அதிசயங்களையும் அற்புதத்தையும் செய்வதற்கான வல்லமையை கொடும் என்று ஜெபித்த பொழுது அந்த இடம் முழுவதும் அதிர்ந்தது. தூய ஆவி அவர்களை நிரப்பியது. அவர்கள் இயேசுனுடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற ஜெபத்தின் நாம் அனைத்து விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் கடவுள் சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. நம்பிக்கையோடு நாம் கேட்போம், வாழ்வடைவோம். என்ற நற்செய்தி வாசகத்தின் வழியாக நிக்கதேமிடம் இயேசு கிறிஸ்து அழகான வார்த்தைகளால், அவர் ஒரு யூதராக இருந்தும் இயேசுவை நம்பியதால் அவருக்கு வாழ்வு இறைவனிடத்திலிருந்து எப்படி வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அழகாக எடுத்துக் கொள்கிறார். எந்த அளவிற்கு என்றால், திருமுழுக்கு பெற்றதால் வாழ்வு வந்து விடாது. தண்ணீராலும் தூய் ஆவியாராலும் ஒருவர் திருமுழுக்கு பெற்றால் அன்றி அவர் இறைவனிடமிருந்து சேர முடியாது. காற்று எந்த திசையிலிருந்து வருகிறது என்பதை அதனுடைய ஓசையை வைத்து அறிந்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் நீங்கள் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதற்கு நீங்கள் பெறுகின்ற திருமுழுக்கே சாட்சி என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் பெற்ற திருமுழுக்கினால் இறைவனுடைய மக்களாக நாம் ஆகிவிட்டோம் என்பது நிதர்சனம், உண்மை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை தான் மீண்டுமாக நாம் அவரோடு இருக்கிறோமா என்பதற்கான சாட்சிகள். அதனால் முடிந்தவரை பெற்றுக்கொண்ட திருமுழுக்குக்கு ஏற்ப, அதாவது இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய திருச்சபையினுடைய அங்கமாக இருக்கிறோம். அதனால் அவருடைய வார்த்தையை அறிவிப்பது நம்முடைய கடமை என்பதை மறந்து விடாமல் இறை வார்த்தையை அறிவிக்க முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.